எனக்கு பெரிய காதுகள் உண்டு. சேஃபிக்கு 100 பான் கேக்கள் உள்ளன. அவ கண்டிப்பா இந்த லாட்டரியில் வெற்றி பெற்றாள். ஆனால் நாம் குவெண்டினுடன் தொடங்குவோம். ஆமாம் குவெண்டின், தொடருங்கள். சரி, அதை சரியாக செய்யலாம். ஆனா எனக்கு கொஞ்சம் சர்ப்பாகவும் வேணும். எப்படின்னு எடுத்து பாருங்களேன். ஏன் வெளியே வர மாட்டேன்னு? சரி, இது போல நான் முயற்சி செய்கிறேன். இல்ல, இப்போது முழுவதும் சாக்லேட் ஒட்டி கொண்டது. குவெண்டின், நீ மிகவும் கோமாளி. உன் மூக்கு பகுதி பாரு. அது எதிர்பார்த்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இல்லை. ஆனால் நான் என் பான்கே கூட சர்க்கரை சிறப்பை துடைத்து எடுத்து முகத்தில் உள்ள எல்லா அதிகத்தை அகற்ற ஒரு சிறந்த வழி முடிந்தது. இப்போது நாம் சாக்லேட் சேர்த்து பான்கேக் சாப்பிடுவோம். இது மிக சுவையாக இருக்கிறது. நான் முடித்து விட்டேன். இப்போது உன்னை சார்ந்தது. கேட், அருமா. அதை முயற்சி செய்கிறேன். சரியாக இல்லை. புதுமையான ஏதாவது செய்ய வேண்டும். ஒரு யோசனை எனக்கு வந்தது. எல்லா பாங்குகளையும் குச்சியில் வை. அருமை. சாக்லேட் சிரப், பேன்கேக் குவியல், அதிக சீருபுடன். ஆமா, அது சேர்த்தால் எல்லாமே ருசியாக இருக்கும். இப்போது எல்லாவற்றையும் முயற்சி செய்ய பகுதி மட்டும்தான் மீதம் இருக்கிறது. ஓ ஆம், சாக்லேட் கொண்ட பான்கேக்குகளின் ருசியை மதிப்பீடு செய்வோம். என்ன சுகம். நான் சாக்லேட்டை மிகவும் விரும்புகிறேன். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். அது பான் கேக்குகளோட மிக சிறந்த சேர்க்கையாக இருக்கும். நான் முடித்து விட்டேன். இது சோஃபியின் முறை. உண்மையிலா நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். அதற்கு மேல் சர்ப் ஊற்ற வேண்டும். ஆனால் ஒரு பாட்டில் எனக்கு போதுமானதாக இருக்காது. எனக்கு 2வது பாட்டில் தேவையாக உள்ளது. 2 பாட்டில்களிலிருந்து என் 100 பான் கேக்குகளுக்கு ஊற்றுகிறோம். இதை பற்றி கொள்ள பாருங்கள். வாயே மூடப்பட்டுள்ளது. எனக்கு அழுக்கானதாக ஆக தேவையில்லை. எனவே நான் ஒரு ஃபோர்க்கும் கத்திக்கும் உடன் சாப்பிடுவேன். ஒரு துண்டை வெட்டுவோம். ஓ ஆம், நான் ஒரு பெண்ணை போல சாப்பிட போகிறேன் அல்லது இல்லை. 9:43 beside her when there's some bitter prayer. கேட்க ஏதேனும் உள்ளதா? என்ன பண்ண பிகி? சரி. அம்மணி. கீஸ், எனக்கு ஒரு எரியும் சிவப்பு மிளகாய் இருக்கிறது. ஓ, ஒரு தொடுதலை என் விரல்களை எரிக்கிறது. ஓ இல்லை, எனக்கு 10 கார மிளகாய்கள் இருக்கின்றன. என்ன ஒரு பயம். இதையெல்லாம் சாப்பிட்டால் நான் எரிந்து போவேன். அது எல்லாம் உண்மையா? நான் கனவு காண்கிறேனா? நான் 100 சிவப்பு மிளகாய் சாப்பிட வேண்டியிருக்கும் என்று சொல்லாதீர்கள். ஆஹா, அவை மிகவும் காரமாக இருக்கின்றன. பெண்களே, நான் பதற்றம் அடைகிறேன். நான் சாப்பிட விரும்பவில்லை. சரி, நீ தொடங்கு. சாண்டி, நீங்கள் உண்மையிலேயே சொல்றீங்களா? நான் விரும்பவில்லை. வாங்க. பரவாயில்ல. என்ன ஒரு கனவு. நான் இதை பண்ண விரும்பல. எவ்வளவு ருசியற்றது. இது வெறுமனே பயங்கரமா உள்ளது. நான் சில கடிச்சேன். என் வாய் எரிகிறது. என் நாக்கு தீ போல உள்ளது. ஓ நண்பர்களே, எனக்கு உதவி தேவை. ஓ நன்றி ஈதன். இது இன்னும் சரியாக உள்ளது. ஆனால் நீ அதையெல்லாம் சாப்பிட வேண்டும். இல்ல, இது நான் சரி. எனக்கு 10 மிளகாய் இருக்கின்றன. அது நிறைய. நான் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுவேன். எனவே என் வாயில் எதுவும் எரியும் தருணத்தை தவிர்த்து விடுங்கள். அட சரி. ஓஹோ, இது எரிகிறது. என்ன ஒரு கனவு. இது தாங்க முடியாதது. என்ன? ஏன் எனக்கு 10 மிளகாய் மீதம் இருக்கிறது? நான் அவற்றை ஏற்கனவே சாப்பிட்டு விட்டேன். என்னடா இது? மீண்டும் 10? இது நியாயமில்லை. நான் கனவு காணுகிறேனா? இல்லை. அது அங்கே மிகவும் சூடாக இருக்கிறது. ஏன் 10 மீண்டும்? ஈதன், உன்னால எப்படி முடியும்? என் முழு வாய் தீயில் இருந்தது. மீண்டும் அப்படியே இருக்க போவதில்லை. ஓ இல்லை. ஓ, இது கிட்டத்தட்ட முடிந்து விட்டது. ஈதன், சாப்பிட ஆரம்பி.
நீங்களும் நினைக்கிறீங்களா? ட்ரை பரவாயில்ல. முயற்சிப்போம். நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். மிளகாய்களை என் வாயில் வைக்கலாம், ஆனால் அவற்றை மென்று விடக்கூடாது. அப்பொழுது அது அவ்வளவு மோசமாக இருக்காது. ஆனால் பெண்கள் நான் உண்மையில் மோசமாக உணர்கிறேன் என்று நம்ப வேண்டும். இல்லை, நான் தீயில் இருக்கிறேன். இது மிகவும் பயங்கரமாக உள்ளது. அவள் நம்பினாள். இப்போது நீ மிளகாய்களை உமிழ்ந்து விடலாம். அது வெறும். அப்பா சாண்டி, வணக்கம். என் வாய் மிகவும் வலிக்கிறது மற்றும் எரிகிறது. உனக்கு தெரியாது. ஆமாம், சரி. இப்போது அவற்றையெல்லாம் சாப்பிடு. பொய் சொல்லாதே. இல்ல, என் வாய் எல்லாம் தீயில் இருக்கிறது. ஆம், இதன் மன்னிக்கவும். ஆனால் நீங்கள் எங்களுக்கு வேறு வழி இல்லை. நீங்கள் இதையெல்லாம் சாப்பிட வேண்டும். இல்லை நான்சி, நீ ஏன் அப்படி செய்தாய்? எவ்வளவு எரிகிறது! பெண்ணே, எனக்கு மிளகாய் கொடுப்பதை நிறுத்து. இது முற்றிலும் சுவையற்றதும் விருப்பமற்றதுமாக உள்ளது. இது எப்போது முடியும்? நீ எனக்கு மிளகாய் கொடுக்கவில்லை, ஆனால் சூடான லாவா கொடுக்கிறாய் போல இருக்கிறது. என் வாயில் எல்லாம் மிகவும் எரிகிறது. அதுவா? வாங்க, நிறுத்து. கடைசி துண்டு மீதம் இருக்கிறது. இல்லை, அதுதான். இப்ப நான் நெருப்பு ஊதப் போகிறேன். அதுவெல்லாம் இல்லை. இப்போது எனக்கு மிகவும் எளிதாக உள்ளது. நான்சி, நாங்கள் செய்துவிட்டோம். ஹாய் பைவ். ஐயோ, இப்போ உன் கையில் முட்டைகள் இருக்கிறது. அதெல்லாம் அசிங்கம். க்ளோய்க்கு 1 முட்டை தான். நீ அதிர்ஷ்டசாலி, ஏனெனில் மற்றவர்களுக்கு அதிகமாக உள்ளது. சரி, டினாவிற்கு 10 முட்டைகள். ஆனால் கிம், அவன் பொல்லாப்பு, 100 முட்டைகள் இருக்கிறது. இது பிரச்சனையாக இருக்கிறது. ஆனால் அதை தள்ளி போடுவோம். க்ளோய், உன்னிடம் தொடங்குவோம். வா, முக்கம் மட்டும் போடு. சரி, ஒரு முட்டையை கலைத்து பகிர்ந்த விஷயம் என்னவென்றால், யக்கினமானது, எளிமையாக சாப்பிட முடியாதது, அது பகைமானது. எனக்கு அடிக்கோடுகள் தேவையில்லை. யக்கினமானது. இப்போற்றி அவற்றை எரிந்துவிட சொல்லுங்கள். மன்னிக்கவும் கிம், வெடிக்கையாக தெரிகிறது. அப்படின்னா சாந்திலையும் வச்சுக்கலுங்க. நீங்க கிழவன் போலவே இருக்கிறீங்க, ஆனா சிவப்பு மூக்கு இல்லாம. அதுவும் நகைச்சுவையாகவே இருக்குது. இப்போ என் முறைதானா? இல்ல, நான் அதை விரும்புவதில்லை. சரி, வாருங்கள், அதை முயற்சிக்க ஒரு விஷயத்தோட தொடங்கலாம். நான் அதை எவ்வாறு சாப்பிட முடியும்? அப்படிதான், நான் எனக்கு கிளர்ந்த முட்டைகளை தயாரிக்கலாம். மொச்சை முட்டைகளை சாப்பிடுவதை விட இது நிச்சயமாக சுவையாக இருக்கும். அதை சீம்பிகளின் மேல் உடைத்து விடுங்கள். அற்புதம். இன்னொன்று, எல்லா முட்டைகளையும் பானில் உடைத்து விட்டு விடுகிறேன். இப்படி அதை செய்கிறேன். இப்போது மூடியை மூடி காத்திருக்கலாம். நான் அதை பரிசோதிக்க காத்திருக்க முடியவில்லை. எனக்கு பசிய மிகுகிறது. ஒரு நிமிடம், உங்களுக்கு அதை நுகரும் வருகிறதா? அது எரிந்து விட்டது போன்ற காற்று. இல்லை, என் கோதி முட்டைகள். இல்லை, அவை எரிந்து விட்டன. எனக்கு எரிந்ததைத்தான் சாப்பிட வேண்டும். இல்ல, இது கச்சா முட்டைகளை சாப்பிடுவதை விட அதிகம் விலகக்கூடியது, அதிகமாக மோசமாக உள்ளது. இல்ல டீனா, நீ மட்டுமே இதை செய்ய முடியும். இது மிகவும் எளிமையான சமையல் முறையாம். சரி, இப்போது கிம் விட்டு பார்க்கிறாராம். அதை நான் ஏற்கனவே மறந்துவிட்டேன். சரி, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. நான் அதை உணவர்க்க வேண்டும் என்றேனும். ஏன்? நானே கோழி குஞ்சுகளின் நான் அம்மாவாக இருக்கலாம். எனக்கு வெப்பம் தேவை. சரி, என் குட்டி கோழி குஞ்சுகள், வெளியே வாருங்கள். நான் உங்கள் போர்க்கோழி அம்மாவாக இருக்க போகிறேன். அதை அசதமானுங்க. யாராவது இழந்துச்சு. மகிழ்ச்சி. என் கோழிகளை பாருங்கள். அவை மிகவும் அழகாகவும் மிகவும் மிருதுவாகவும் இருக்கின்றன. பெண்கள், நான் இப்பொழுது ஒரு அம்மா. மேலும் எனக்கு நிறைய மிருதுவான கோழிகள் உள்ளன. அவை மிகவும் மென்மையாக உள்ளன. நான் அவற்றை திரட்ட விரும்புகிறேன். நான் உன்னை அழகி என்று அழைக்கப் போகிறேன், ஏனெனில் நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். கிம், நான் எனக்கு ஒரு கோழி குஞ்சை எடுத்துக்கொள்ளலாமா? எனக்கு இந்த கோழி குஞ்சு மிகவும் பிடித்திருக்கிறது. கிம் கோழி இனத்தின் தாயாக வந்து நிற்குவார் என்று யாரும் எண்ணி இருக்க மாட்டார்கள். இது என்ன அழகான தருணம். மிகவும் மகிழ்ச்சி. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்ததா? வெளிப்படுத்த அந்த லைக் பட்டனை கிளிக் செய்து எங்கள் சேனல் என்ஸ்கியூ காம்ப் லாங்குவேஜ் பின்னர் சந்திக்கலாம். வாவ்,
கேட் கையில் 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. குவென்டினிடம் 10 துண்டுகள் தர்பூசணி இருக்கிறது. ஆனால் சோஃபியிடம் ஒரு துண்டு மட்டுமே இருக்கிறது. அவள் சோகமாக இருக்கிறாள். அப்படியானால் சோஃபியுடன் தொடங்கலாம். இந்த தர்பூசணி இனிப்பு, ஆனால் இதுல நிறைய விதைகள் இருக்கின்றன. இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நண்பர்களே, நான் முடித்து விட்டேன். என் புன்னகை எப்படி இருக்கிறது? இது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. இப்போது குவென்டினின் முறை. ஆமா, அருமை. எனக்கு தர்பூசணி மிகவும் பிடிக்கும். எனக்கு 10 துண்டுகள் உள்ளன. Miriam, நீ ஃப்ரெக்ஸோனி, சோஃபி, இது ரொம்ப இனிப்பு. பட்சன் ஃப்ரீட்னா தர்பூசணி சாப்பிட முடியும். உண்மையில அதை சாப்பிடவும் குடிக்கவும் முடியும். ஓ ஆமாம், அது ரொம்ப நல்லது. அட, உனக்கு என்ன தெரியும்? என்கிட்ட ஒரு யோசனை இருக்கிறது. நான் ஒரு தர்பூசணி பீட்சா செய்வேன். இது அற்புதமானது. துண்டுகளை ஒன்னாக சேர்த்து மேல் ஓரியோவை சேர்க்கிறேன். இப்போது நாங்கள் சில நட்ஸ்களை போட்டு எல்லாவற்றையும் சாக்லேட் சிறப்புடன் ஊற்ற போகிறோம். ஆம், இது ஏற்கனவே ஒரு பீட்சா போல தெரிகிறது. கூல். அருமையாக இருக்கிறது. என்ன சுவை! குவென்டின், இங்கிருந்து போங்கள் பெண்களே. இது எனக்கு மட்டும். நான் இதை சுவைக்கிறேன். ஓ ஆம், இது மிகவும் சுவையாக இருக்கிறது. நான் கண்டுபிடித்த மிக சிறந்த யோசனை. எனக்கு இது பிடிக்கும். ஓ, ரயில் சூசு குவென்டின் நகரத்திற்கு செல்கிறது. ஓ ஆம், ருசியாக இருக்கிறது. கடைசி துண்டு மீதம் இருக்கிறது. அது சாறு நிறைந்ததும் இனிப்பானதும் ஒரே நேரத்தில் உள்ளது. சரி, நான் முடித்து விட்டேன். கே, நீ இப்போது தொடங்கலாம். கூரே, நான் தொடங்க தயாராக இருக்கிறேன். வாருங்கள். ஆனால் நான் ஏன் ஒரு துண்டு மட்டும் சாப்பிடணும்? நான் ஒரே நேரத்துல பலவற்றை சாப்பிட முடியும். எனக்கு 100 துண்டுகள் தர்பூசணி இருக்கின்றன. அருமை! என்ன சுவையான உணவு! ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை. நான் ஏற்கனவே அதிகமாக சாப்பிட்டு விட்டேன். ஆனால் தர்பூசணி அதிகமாக குறையவில்லை. சரி, நான் ஏதாவது யோசிக்க வேண்டும். சரி, நான் தர்பூசணி ஜூஸ் செய்ய போகிறேன். சரி, தர்பூசணி துண்டுகளை எல்லாம் மிக்சியில் போடுவோம். இப்போது நான் எல்லாவற்றையும் நன்றாக கலக்கப் போகிறேன். ஓ ஆம், சிறப்பு. இப்போது எல்லாத்தையும் இந்த பெரிய கண்ணாடியில வைக்கிறோம். மற்ற வெள்ளரிக்காய் துண்டுகளோட தொடர்றோம். எனக்கு தெரியும் நண்பர்களே, இது ஒரு சிறந்த யோசனை. முழு துண்டுகளிலிருந்து புது தர்பூசணி செய்ய வேண்டும். கூல். இது மிகவும் நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் எனக்கு இது மிகவும் பிடிக்கும். இது ரொம்ப வேடிக்கையா இருக்கிறது. சரி, மேலும் துண்டுகள், கடைசி துண்டுகள் மீதம் உள்ளது. என் கண்ணாடி நிறைந்து விட்டது. அருமை! இப்போது இதையெல்லாம் குடிக்க உதவ ஒரு குழாய் மட்டும் தேவை. மீண்டும் சுவையாக இருக்கிறது. ஆமா, இது மிகவும் சுவையா இருந்துச்சு. நான் அதை மிகவும் நிறைந்து விட்டேன். ஓ நண்பர்களே, எனக்கு உடம்பு சரியில்லை போல. எல்லா விதைகளும் வெளியே வருகின்றன. வாவ், இது விதை மழை. ஜிபி குடைய பிடிக்கவும். ஓஹோ, நான் முடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன். இந்த கன்னங்கள் மிகவும் சிறியதாக உள்ளன. ஆஹா, ஆஷ்லி இங்க பூட்டப்பட்டிருந்தாளா? ஆம், சரி. எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஆகிறது. வா, என் அதிர்ச்சி நம்ப முடியல. அவரு நூடுல்ஸ் சாப்பிட போறாரா? சரி, நீங்க தொடங்குங்க. ஆஹா, என்ன ஹயாங்கம்! நான் இத நல்லா குச்சி கொண்டு சாப்பிடுறேன். என்ன என்ன எதற்கு இது வரவில்லை? ஓ, என்னது? அதை உன்னை சேர்க்காமல் நானே சாப்பிடுவேன். இது ருசியாக உள்ளது. உப்ஸ், பெண்களே, நான் நன்றாக இருக்கிறேன். ஓ மை காட், ராக்ஸி, அது கனவில் நடந்ததல்ல. எனக்கு பெரிய நூடுல்ஸ் பாக்கெட் கிடைத்தது. அமைதியாக இரு. இதை பகிர்ந்து மகிழ கூட நேரம் இருக்கிறது. இப்போது என் முறை. பார்க்கலாம். ஓ, இது இவ்வளவு சுவையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. இது கிழ்ச்சியூட்டும், ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. கெட்சப் எப்படி? இதுவே ருசியாக இருக்கிறது. இந்த நூடுல்ஸ் அற்புதமான சீஸ் ருசி கொண்டவை. இத கிடப்பிக்க வேண்டாம் கெட்சப் சேர்த்து. ஏன் அது ஏற்கனவே போய்விட்டதா? சரி, சரி, அடுத்து யார்?
என் நேரம் வந்துச்சு. வந்துடு பெண்களே, நான் கெட்சப் வச்சு மகிழ்ச்சி கொடுக்க சற்றே ஒரு கண்ணம் அஷ்லி இல்லாம இந்த ருசி இல்ல. இப்போது எனக்கு நான் முடிந்த அளவு கேசப் நூடுல்ஸில் சேர்க்க விரும்புகிறேன். வெண்ணெய். இது மற்றும் மாயமாகிறது. இது ஒரு மகிழ்ச்சி. இதை நான் எப்போதும் கனவு கண்டிருக்கிறேன். முதலியன அருகில் உங்களுக்கு பயன்படுத்த ஒரு சாதனம் உள்ளது. சூப்பர் வேகமாக. முதன்மையானது என்னவெனில் அதை எனது வாயில் திருகிவிட வேண்டும் மற்றும் இரண்டாவது கையை இது உதவிக் கொள்கிறேன். நான் த்ரில்லாகி நிற்கிறேன். இப்போது எனக்கு இன்பத்தை நீட்டிக்க எனது வாழ்க்கையில் நான் சாப்பிடவில்லையா என்று தோன்றுகிறது. ஆஹா, ருசியா இருக்கிறது. ஹே, எண்ணி பைத்தியமாகி போய திட்டமோ அதற்கு பிடிக்க வாய்ப்பு இல்லை. இது அற்புதமாக இருக்கிறது. ஊர்ந்து நான் இப்போதான் தொடங்கினேன். இது இவ்வளவு வேகமா முடியாது. ஓ பெண்களே, எவ்வளோ நகைச்சுவை நீங்க. மன்னிச்சுக்கோ, நான் கழுவ இங்க நாஞ்சிடுச்சு. இது உங்களுடையதா இல்லையா? ஓ உண்மையா? நன்றி. நான் எனது பகுதியை அப்படியே முடித்துக் கொள்வதற்கு நீங்கள் மனம் வருந்தாமல் வேண்டும் என்பதில் நம்பிக்கையாக இருக்கிறேன். ஓ ஆம், மரியாதையே இல்லை. ஓ, இது ஒரு சுபா சப்ஸ். நேட் ஒரே ஒன்னு தான் வச்சிருக்காரு, ஆனா மேகி 10 சுபா சப்ஸ் வச்சிருக்காரு. அருமை. அப்போ விவியன் எவ்வளவு வச்சிருக்காரு? வாவ், இத பாருங்க, இங்க 100 சுபா சப்ஸ் இருக்கின்றன. வாவ், நீ எல்லா சுபா சப்ஸ்களையும் எப்படி சாப்பிட போற? அவை மிகவும் அதிகமாக உள்ளன. நான் அதை சமாளிக்க முடியும். ஆனால் நாங்கள் நேட்டுடன் தொடங்குகிறோம். அவனிடம் ஒரு சுபா சப்ஸ் மட்டுமே உள்ளது. சரி, தொடங்கலாம். ஓ, எவ்வளவு சுவையாக இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். காத்திரு, எனக்கு இன்னும் வேண்டும். எனக்கு ஒரு யோசனை வந்தது. 2 கிண்ணங்களுக்கு நடுவே ஒரு சுபா சப்ஸ் வைப்போம். இப்படியே நான் ஒரு தீயை உருவாக்கினேன். என்ன? இல்ல. அது எரிகிறது. எனக்கு உதவுங்கள். ஓ இல்ல, நான் அதை மோசமாக்கி விட்டேன். பெண்களே, எனக்கு உதவுங்கள். இங்கே உங்களுக்கு விவியன், இது ரொம்ப நல்லது. ஓ, இனிமேல் எங்களை இப்படி பயமுறுத்தாதீர்கள் தயவு செய்து. சரி, இப்போது என் முறை. ஒரு புதிய அசல் முறையை முயற்சிப்போம். மாகி முறை. குள். சரியா, எனக்கு சுபா சப்ஸ் விரல்கள் இருக்கின்றன. இந்த முறையில் லிக் செய்வது மிகவும் வசதியாக இருக்கிறது. சுவையாக இருக்கிறது. நான் எல்லா சுவைகளையும் முயற்சிக்கலாம். ஹே நேட், நீ என்ன செய்கிறாய்? நிறுத்து. வாங்க, நான் அதை அனுமதிக்கவில்லை. போய்விடு. சரி, அவர்கள் சண்டையிடும் வரை நான் என் சுபா சப்ஸ் சுவைக்கலாம். அவை மிகவும் சுவையாக உள்ளன மற்றும் எனக்கு முன் நிறைய நேரம் உள்ளது. வாவ், அவை அற்புதமாக உள்ளன. சரி, எனக்கு ஒரு சுபா சப்ஸ் சிறந்த யோசனை உள்ளது. ஏய், நீ என்ன செய்கிறாய்? அது எல்லாம் நகைச்சுவையாக இல்லை, அது காயப்படுத்துகிறது. என்ன? ஓப்ஸ், என்னது? என் தலையில என்ன இருக்குது? வாவ், எனக்கு ஒரு சுபா சப்ஸ் தலை இருக்குது.